फ्रेंड्स நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, BSNL நான் வந்து இப்போ போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஒரு ரீசார்ஜ் முடிய போகுது. நான் அடுத்து என்ன ரீசார்ஜ் வந்து பண்றது, ஒரு பெஸ்ட்டான ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த பெஸ்ட்டான ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக வந்து பார்க்கலாம். நிறைய பேர் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன்ல இருந்து BSNL வந்து சேஞ்ச் ஆகியிருக்கீங்க. அவங்க வந்து நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்க 1.5 GB யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 300 ரூபாய் அப்படிங்கிற வீதத்துல, அதாவது 299 ரூபாய்ன்ற வீதத்துல அனதர் நெட்வொர்க்ல வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ 299 போட்டால் தான் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன்லாம் உங்களுக்கு 1.5 GB கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ நான் 1.5 GB கிடைக்கணும் இல்லை 1 GB கிடைக்கணும்னா BSNL என்ன ரீசார்ஜ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும், எந்த நெட்வொர்க்லையுமே இல்லாத ஒரு ஆஃபர்ஸை தான் BSNL கொடுத்துருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை இந்த 40 ஏஜ் இல்ல 50 ஏஜ்க்கு மேல இருக்கவங்க கண்டிப்பா வந்து எனக்கு கால் பேசுற வசதி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும், இல்ல எனக்கு நெட்டோடவே வந்து பார்த்தா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்ல எனக்கு சிம் எனக்கு இன்கமிங் மட்டும் வந்தா போதும், எனக்கு அவுட் கோயிங் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் தரமான ஆஃபர்ஸை தான் இந்த BSNL இருக்கு. அதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். BSNL பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து அனதர் நெட்வொர்க்ல இருந்து இப்போ BSNL வந்திருக்கேன், என்ன ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ பேசிக்காக என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, 1 GB, 2 GB, 3 GB இல்லை ஆனுவல் பேக் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம். இந்த பேக்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் வேற பேக் எதனா போட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ₹1 நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னா கூட வேல்யூ வந்து பேக் வந்து மாறி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இந்த பேக்கை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ், அதாவது FRCன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் மட்டும் தான் நீங்க சிம் வாங்கும்போது இந்த ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, 249 ரூபாய்க்கு ரீசார்ஜ் வந்து பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GBங்கிற வீதத்துல 45 நாள் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் மட்டும் தான். அதன் பிறகு இல்ல எனக்கு 1 GB வேணும் அப்படின்னா நீங்க 108 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 GB பர் டேக்கு 28 நாளைக்கு வந்து கிடைக்கும். இது உங்களால ஒரு முறை தான் வந்து பண்ண முடியும். அதன் பிறகு இந்த ரீசார்ஜ் உங்களால பண்ண முடியாது. இப்போ நான் 1 GB மாசத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல PVன்னு இருக்கும், அதான் ப்ரீபெய்ட் வவுச்சர். ஸோ அதில் 153 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா பர் டேக்கு நீங்க 1 GB யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 26 டேஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு 2 GB வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 199 PV பார்த்தீங்கன்னா 199 இருக்கும். பர் டேக்கு நீங்க 2 GB யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 30 நாளைக்கு இந்த ரீசார்ஜ் வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு 3 GB எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 299 அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ 30 நாளைக்கு உங்க வேலிட் பேக், அதாவது 299 போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 GBங்கிற வீதத்தில் உங்களுக்கு 30 நாளைக்கு வந்து கிடைக்கும். அதன் பிறகு இப்போ எனக்கு வாய்ஸ் கால் மட்டும் இருந்தால் போதும்பா, எனக்கு நெட்டெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல வாய்ஸ் பேக்குன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு 48 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 48 ரூபா ரீசார்ஜ் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கால் பேச பேச உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர் மினிட்டுக்கு உங்களுக்கு 20 பைசா அப்படிங்கிற வீதத்தில் கட் ஆகி வரும். இது உங்களுக்கு டாக் டைம் 10 ரூபா நீங்கள் வேலிடேட் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசிட்டே வந்து இருக்கலாம். 30 நாட்களுக்கு இந்த மாதிரி 10 ரூபாய் நீங்கள் போட்டு இந்த வேலிடேட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அன்லிமிட்டடாக எனக்கு கால் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 99, அதாவது 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 18 நாளைக்கு நீங்கள் அன்லிமிட்டடான கால்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கே நான் பார்த்தீங்கன்னா 1 GB 2 GB தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு கால் பேசுகிற வசதி மட்டும் இருந்தால் போதும் மேக்ஸிமம் நினைச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து STV 147 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக அன்லிமிட்டடாக கால் வந்து பேசிக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு 10 GB டேட்டா கிடைக்கும். இது வந்து 30 நாட்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 நாட்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் மட்டும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே 999 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணீங்கன்னா 200 டேஸ்க்கு நீங்கள் அன்லிமிட்டடாக கால்ஸ் வந்து பேசிக்கலாம். இதில் எந்த ஒரு டேட்டா பேக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா SMS எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுவீங்க. அவங்க என்ன ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 97 ரூபாய் என்ற விதத்தில் ரீசார்ஜ் பண்ண SMS உங்களுக்கு கிடைக்கும். 15 நாட்களுக்கு உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். ஒரு சிலர் இந்த ஆனுவல் பேக் வந்து எனக்கு வேணும், இல்லை நான் வருஷத்துக்கே போட்டுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆனுவல் பேக்னு இருக்கும். இதில் 1499 ரூபாய்க்கு ரீசார்ஜ் வந்து பண்ணீங்கன்னா 336 நாட்களுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடான கால்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக 24 GB டேட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரீசார்ஜில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய், அதாவது 299 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு நாட்களுக்கு 3 GBன்ற வீதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 365 நாட்களுக்கு அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. மற்ற பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் டீட்டெயிலாக இந்த பேனரில் வந்து இருக்குது. நான் இந்த பேனரை வந்து ஷோ பண்ணுறேன், கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் இந்த ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இந்த பேனரில் ரெட் கலரில் இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டுமே
கேர்ஃபுல்லாக பார்த்து ரீசார்ஜ் வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த 2 ஜிபியில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நிறைய பேர் எனக்கு இன்கமிங் மட்டும் வந்தால் போதும், எனக்கு அவுட் கோயிங் போகணுன்ற, நான் யாருக்கும் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இன்கமிங் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெட் கலரில் இருக்க பேக்கை கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து போடுங்க. இப்போ இந்த ரெட் கலரில் 197 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 70 நாள் அதிகபட்சமான வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 397 கொடுத்துருக்காங்க. இது 150 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. 797 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிங்கன்னா இந்த ரீசார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் டோட்டலாக 70 டேஸ்க்குமே வந்து கிடைக்கும், 150 டேஸ்க்கும் கிடைக்கும், 300 டேஸ்க்கும் வந்து கிடைக்கும். ஆனால் அவுட் கோயிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 70 டேஸில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 15 நாட்களுக்கு மட்டும்தான் இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே வந்து கிடைக்கும். அதே போல் இந்த 397 உங்களுக்கு 30 நாட்களுக்கு அவுட் கோயிங் பண்ணலாம். அதே போல் இந்த 797 உங்களை 60 நாட்களுக்கு அவுட் கோயிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் பேக்கில் வந்து உங்களுக்கு டேஸ்லாம் மாற்றி உங்களுக்கு நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டா பேக்கை வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இப்போ ஒன் டே ரீசார்ஜ் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசிக்காக 2 ஜிபி உங்களுக்கு 16 ரூபாய்ன்ற விதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு டோட்டலாக 70 ஜிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக 250 ரூபா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 ஜிபி வந்து கொடுக்குறாங்க. 28 நாட்களுக்குள்ள நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே போல் உங்களுக்கு 98 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 22 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபின்ற விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 150 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 ஜிபின்ற விதத்தில் 28 நாளைக்குள்ள நீங்கள் பயன்படுத்திக்கணும். 198 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நாட்களுக்கு 2 ஜிபின்ற விதத்தில் 40 நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 31 நாளுக்கு எனக்கு ரீசார்ஜ் பிளான் வேணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 229 ரூபாய் இருக்கும். அன்லிமிட்டட் கால்ஸ் ப்ளஸ் ஒரு நாளைக்கு 2 ஜிபின்ற விதத்தில் ஒரு மாதத்துக்கு மந்த்லி பேக்காக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுங்க. ஒரு சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் வந்து 108 ரூபாய்ன்ற விதத்தில் ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு இதை போடுறாங்க. கண்டிப்பாக அது ஆக்டிவேட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த ரீசார்ஜ் தவிர்த்து வேறு எந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கரெக்டாக வந்து ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிஎஸ்என்எல் மாறிக்கீங்க இல்லை எந்த நெட்வொர்க்லேருந்து பிஎஸ்என்எல் வந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்றீங்கன்னு சோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லா வியூஸும் தெரிஞ்சுக்கட்டும். சோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சா மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.